உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். யுஜிசி விதிமுறைகள் தொடர்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு வலியுறுத்தல். பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் பரந்தூர் மக்களுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திப்பு. ஏதோ ஒரு லாபம் இருப்பதால் தான் பரந்தூரில் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. நம்பும் வகையில் நாடகம் ஆடுவதில் திமுகவினர் கில்லாடிகள் என்று விஜய் விமர்சனம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை போலவே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ஏன் எதிர்க்கவில்லை என்றும் கேள்வி. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. கள அரசியலை பரந்தூரிலிருந்து தொடங்குவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவிப்பு. உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோடு இருப்பேன் என மக்கள் மத்தியில் உறுதி. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா? என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை என பரந்தூர் பகுதி மக்கள் மத்தியில் விஜய் உரை. விளைநிலங்களை பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் பசுமை விமான நிலைய திட்டத்தை நிறைவேற்றலாம் எனவும் பேச்சு. சென்னையை சுற்றியுள்ள நீர்நிலைகளை அழிப்பதாலேயே சென்னை மாநகரில் வெள்ளம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து பேசிய விஜய் குற்றச்சாட்டு. பரந்தூர் பகுதி மக்களை சந்திக்க பரப்புரை வாகனத்தில் வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொண்டர்கள் தூக்கி வீசிய கட்சி துண்டுகளை வழக்கம் போல் தோளில் அணிந்து உற்சாகம். வெற்றி துண்டு என குறிப்பிட்டு விஜய்க்கு பச்சை வண்ண துண்டை அணிவித்த விவசாயிகள். ஏகனாபுரம் ஊருக்குள்ளே நிச்சயம் வருவேன் என உறுதியளித்த விஜய். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல.
இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கு. சரி, ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ சோ மச். பரந்தூர் மக்களை விஜய் சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வெளிநபர்களுக்கு தடை. கண்ணதாங்கலில் வெளிநபர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறை. பரந்தூர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் விமான நிலைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் விளக்கம். சினிமா ஷூட்டிங் போல பரந்தூரில் வசனங்கள் பேசியுள்ளார் விஜய். பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் SR சேகர் விமர்சனம். பரந்தூரில் சிறுவனின் காணொலியை குறிப்பிட்டு பேசிய தவேக தலைவர் விஜய், விமான நிலையம் அமைந்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என சிறுவன் ராகுல் புதிய தலைமுறைக்கு பேட்டி. எங்களுக்கு பள்ளி பாதிப்பாகுது, எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம். ஆனால் அவங்க பசங்களாம் வந்து படித்து பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதேமாதிரி நாங்கள் பெரிய ஆள் ஆகத்தலையா? அதுமாரி எங்களுக்கு விவசாய நிலையில் இருந்தால் தானே நாங்கள் சாப்பிட முடியும். நாங்கள் எதை வச்சு சாப்பிட முடியும்? உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. என் பேர் ராகுல், நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஊர் ஏகனாபுரம் எங்களுக்கு வேணும். இந்த ஊர் வந்து அழிச்சுட்டா நாங்கள் எங்கே போய் படிப்போம்? நாங்கள் எங்கே போய் சாப்பிடுவோம்? எங்கே போய் நாங்கள் வாழ்வோம்? இந்த ஊர் இருந்தால் தான் நாங்கள் படித்து நாங்கள் பெரிய ஆளவுன்னு சொல்லிடுவோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் வழங்கவும் மேற்கு வங்க மாநில அரசுக்கு சியால்டா நீதிமன்றம் உத்தரவு. பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட சஞ்சய் ராய் கருத்து. தான் குற்றமற்றவன் என்றும் வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற வளாகத்தில் முழக்கம். பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கு மாநில காவல்துறை வசம் இருந்திருந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்போம். சஞ்சய் ராய் வழக்கில் கொல்கத்தா நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து.
காதலனுக்கு கசாயத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கு. காதலி கிரிஷ்மாவுக்கு மரண தண்டனை விதித்தது கேரள நீதிமன்றம். கழிவுகள் சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதற்கான அறிவியல் பூர்வமான சான்றுகள் என்னிடம் உள்ளன. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி மீண்டும் விளக்கம். அதாவது சயின்டிபிக் பேசிஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு 5 ரிசர்ச் பேப்பரும் ஒரு பேட்டன்ட்டும் இருக்கு. இதுல நல்ல சயின்டிபிக் பேசிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதெல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இந்த பண்டிகை பொழுது அந்த இதை நீங்க சொன்னீங்க, அது எப்படி சார்? எங்களுக்கு சில பண்டிகை இருக்கிற போது பஞ்சகவியம் சாப்பிடுறது வழக்கம், நானும் சாப்பிடுவேன். மனிதர்களின் உயிருக்கு கோமியம் உகந்ததல்ல. இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் விளக்கம். காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மத்திய அரசு அனுமதி வழங்காத நிலையில் எப்படி தடை விதிக்க முடியும் என கர்நாடக அரசுக்கு கேள்வி. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.